கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒருத்தர் தன்னோட கையில ஒரு அழகான வாட்ச் கட்டியிருந்தாராம். ஆனா அந்த வாட்ச் எப்பயுமே அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்குமா. நான் உன்கிட்ட போய் வந்து மாட்டிக்கிட்டேன் பாரு, இப்ப உனக்கு மட்டும்தான் நான் பிரயோஜனமா இருக்கேன். அந்த பெரிய டவர்ல இருக்க கிளாக்க பாரு, அது எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கும்னு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்ததா. ஒரு நாள் அவர் தன்னோட வாட்சை கழட்டி அந்த பெரிய டவர் மேல ஏறி அந்த பெரிய கிளாக் கிட்டக்க அந்த வாட்சை தொங்க போட்டுட்டு வந்துட்டாராம். அப்பதான் அந்த வாட்சுக்கு தெரிஞ்சான், இதுக்கு முன்னாடி வரையாது ஒருத்தர் அது பிரயோஜனமா இருந்தது, ஆனா இப்போ யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம இருக்கு. இதே போலதான் நம்மளும், நான் அங்க இருந்தா நல்லா இருக்குமே, நான் அந்த ஸ்கூல்ல படிச்சிருந்தா நல்லா இருக்கும், நான் அந்த கம்பெனில இருந்தா நல்லா இருக்கும், நான் அந்த ஊர்ல இருந்தா சூப்பரா இருக்கும்னு எல்லாருக்குமே இந்த தாட்லாம் வரும். ஆனா எப்பயும் இக்கரைக்கு அக்கறை பச்சையாதான் தெரியும். சோ நீங்க இருக்க இடத்துல உங்களோட பெஸ்ட்டை கொடுத்து சந்தோஷமா வாழுங்க. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? என்னங்க, என்னையும் ஏசப்பா பயன்படுத்துவாரா அப்படித்தானே நினைக்கிறீங்க? 10 ரூபாய்க்கு வாங்குற ஒரு பெண்ணை கூட இங்கு தீர்ற வரைக்கும் நம்ம யூஸ் பண்றோம். அது தொலைஞ்சு போனாலும் தேடி கண்டுபிடிச்சு யூஸ் பண்றோம். அது மட்டுமல்ல, ஒரு ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போனா கூட அதை தச்சு கூட நம்ம யூஸ் பண்றோம். இப்படி உலக பிரமாண பொருளுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். ஆனால் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 1:27 வசனத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று. நிச்சயமாய் அவர் உங்களை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். Good morning everyone. Happy Children's Day. Children's Day is celebrated on the birthday of Pandit Jayawardenepal Nehru. He was a first Prime Minister of India. He loved children very much. So children call him Chacha Nehru. Thank you. இயேசுவின் செல்லங்கள். ஆவின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்செருக்கம். இயேசுவின் செல்லங்கள். 5:1-5 வரை அவர் திருநான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராசியம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்தங்குணர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இயேசுவின் செல்லங்கள். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, யுத்தக்களத்துல யுத்தம் பண்றதுக்காக தாங்க வர்றோம். அங்க ஒருத்தன் கோலியாத்து யுத்தம் பண்ண கூப்பிடுறான். சும்மா கிடந்தா எப்படிங்க? நாம் செய்யற தவறுகளே அதுதான். இன்றைக்கு பிசாசின் பிடியிலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார். காரணம் என்ன? யுத்தம் பண்ண வேண்டிய நீங்களும் நானும் யுத்தம் பண்ணாம சும்மா இருக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஸ்டர் இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய கல்வி ஆண்டிற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தார்கள் உங்கள் பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை என்ன படிக்கணும், எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், நிறைய கல்விக்கு ஃபீஸ் கட்டுவதற்கு பணம் தேவை. பரபரப்பாக இருக்கீங்களா? ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் சரியான ஸ்கூலில் சேர்த்து விடுவார். நன்றாக படிக்க உதவி செய்யும்படி ஆண்டவர் வழி நடத்துவார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கீதம் 23:2 அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அப்பா உங்களுடைய மேய்ப்பராக இருக்கிறாரா? அவருக்கு உங்களை எப்படி படிக்க வைக்கணும், எங்கே படிக்க வைக்கணும், எல்லாம் அவருக்கு தெரியுங்க. உங்கள் வேலை என் வேலை என்னம்மா தெரியுமா? ஏசப்பா உங்கள் சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில், என் பிள்ளை வாழ்க்கையில் நடக்கட்டும்னு சொல்லி ஒப்பு கொடுங்களேன். அவர் அழகாக கொண்டு போவார், சரியாக நடத்துவார். அல்லேலூயா. ஒரு வேளை உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் எங்களுடைய மிஸ்டரி பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. சுமார் 450 மிஸ்டரி பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆயிரக்கணக்கான பணங்கள் தேவை. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் ஒருவேளை உங்கள் ஒரு மிஸ்டரி பிள்ளைக்கென்று நீங்கள் காணிக்க கொடுக்கலாம். குறைஞ்சது ஒரு 10,000 ரூபா நீங்கள் அனுப்புனீங்கன்னா அது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் எங்களை ஆண்டு வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படி ஜெபிங்கள். நம் கண்கள் காண ஒரு எழுப்புதலை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். செய்தி என்பது ஏசப்பா நம்மோடு கூட பேசுகிற ஒரு வேலை. இன்றைக்கு இந்த கணேசன் மூலியமாக உங்கள் கூட ஏசப்பா பேச போகிறார். பாருங்க, கழுதை வச்சு பேசுகிறார் ஆண்டவர். இன்னைக்கு இந்த கணேசனை வச்சு உங்கள் கூட பேசுவார். அல்லேலூயா. பாருங்கள், கடந்த காலங்களில் நான் ஒரு பட்டணத்தில் ஊழியத்திற்கென்று புறப்பட்டு செல்லும்போது ஆண்டவர் எனக்கு சொன்னார், பெரிய தவறுகள் இந்த தலைப்பில் தான் இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் நீ செய்தி கொடுக்கணும்னு சொன்னார். அதில் பிக் மிஸ்டேக்ஸ். பாருங்கள், இந்த செய்தியை கேட்குற நானும் சரி, நீங்களும் சரி, நான் என்ன தவறுகள் செய்கிறேங்கிறத நம்ம கண்ணுக்கு தெரிகிறதில்ல. மற்றவங்க தவறுகள் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். உன் கண்ணில் உத்திரத்தை வச்சுட்டு மற்றவங்களை எதுக்கு நீ பார்க்குற? அதில் முதல்ல என் கண்ணை சரிப்படுத்தணும். உங்கள் கண்ணு மஞ்சளாக இருந்தால் பார்க்குறதெல்லாம் மஞ்சளை தாங்க இருக்கும். முதல்லங்க இந்த செய்தியை கேட்குற நீங்களும் நானும் உங்கள்கிட்ட என்ன தவறுகள் இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணுங்க. இதை குறித்து கடந்த செய்திகளில் நிறைய ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். பாருங்கள், 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறோம். இதில் நான் என்ன தவறு செய்கிறேன்னு சொல்லி ஆராய்ஞ்சு அந்த அதிகாரத்தை படித்தா நான் பாருங்கள் அதில் கண்டுபிடிச்ச தவறுகள். அணிவகுத்து நின்றார்கள் சவுலும் சவுலோடு இருக்கிற யுத்த வீரர்களும். பாருங்கள், யுத்த களத்தில் யுத்தம் பண்ணுறதுக்காக தாங்க வர்றோம். அங்கே ஒருத்தன் கோலியாத்து யுத்தம் பண்ண கூப்பிட்றான். சும்மா கிடந்தா எப்படிங்க? நாம் செய்கிற தவறுகளே அதுதான். இன்றைக்கு பிசாசின் பிடியிலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார். காரணம் என்ன? யுத்தம் பண்ண வேண்டிய நீங்களும் நானும் யுத்தம் பண்ணாமல் சும்மா இருக்கிறோம். நாம் உயிரை காப்பாற்றினா போதும்டா, நாம் ரட்சிக்கப்பட்டால் போதும், நாம் அபிஷேகம் பெற்றால் போதும், நாம் சந்தோஷமாக இருந்தால் போதும், நான் போகிற சர்ச்சில் ஏசி இருக்குதா, ஃபேன் இருக்குதா, நல்லா இருக்குதா, நான் அப்படி ஐஸ்வர்யமாக இருந்தால் போதும். இப்படி எல்லாம் இருக்கிறவங்க சுயநலமாக இருந்தால் எப்படிங்க எழுப்புதல் வரும்? அல்லேலூயா. நாம் செய்கிற பெரிய தவறுகளே நாம் சும்மா இருக்கிறது தான் தவறு. அடுத்து 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் நாம் 2வது தவறுகள் என்ன? நாம் எல்லாம் சூழ்நிலைகளை பார்க்குறோம். கோலியாத்தோட உருவத்தை பார்த்து பயந்து போய் சும்மா கிடக்காங்க. ஏங்க சூழ்நிலைகளை பார்க்குறீங்க? ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இனி அவ்வளவுதான், இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்காது, இம்புட்டு பெரிய வியாதி வந்துருச்சு, டாக்டர் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டார். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, சூழ்நிலையில் மாற்றுகிற ஆண்டவரை பார்க்கணும். இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, நீயே உன் சூழ்நிலைகளை கண்ணார பார்த்து பயப்படுற? நம்முடைய ஆண்டவர் அதற்கும் மேலானவர், வல்லமை உள்ளவர். அடுத்து 3வது தவறுகள் என்ன?
தவறான இடத்திற்கு நம்முடைய பங்களிப்பை கொடுக்கக்கூடாது. பாருங்கள், அங்கே ஈசா என்ன செய்கிறாரு, தானியல்கிட்ட காணிக்க கொடுத்து விடுறாரு. வறுத்த பயிறு, பால் கட்டிகள். யாருக்கு? அவங்க எல்லாம் யுத்தம் பண்ணி கழிச்சு போயிட்டாங்க போல் இருக்கு, அவங்களுக்கு கொடுத்து விடுறாரு. பூரா சும்மா கிடக்காங்க. இன்றைக்கி நிறைய 90% காணிக்க தவறான இடத்துக்கு போகுதுங்க. காணிக்க கொடுக்கும்போது அவங்க ஊழியம் செய்கிறாங்களா, உங்கள் காணிக்கையை சரியாக பயன்படுத்துகிறாங்களா, அதெல்லாம் நீங்கள் ஆராயணும். சும்மா ஏதோ கை கழுவுனா போதும்னு சொல்லி காணிக்க கொடுத்துக்கிட்டே இருந்தால் என்னங்க பிரயோஜனம்? பெரிய தவறுகள் என்ன ஏன் எழுப்புதல் இல்லை? சரியான இடத்திற்கு உங்களுடைய ஆசீர்வாதமான ஜெபங்கள் போல, காணிக்கைகள் போல உங்களுடைய பங்களிப்பு சரியாக இருக்கணும். பெருந்தவறுகள். அடுத்து 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் நான் கண்டுபிடிச்ச தவறுகள் என்ன தெரியுமா? தானும் யுத்தம் செய்கிறதில்ல, யுத்தம் செய்கிறவனையும் விடுறது கிடையாது. இது தாங்க கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய இருக்குது. நான் செய்யாததை இன்னொருத்தன் செய்கிறான், அப்போ இன்னொருத்தனும் குறையாவது சொல்லாமல் இருக்கணும் இல்லை. இப்போ சமீபத்தில் ஒருத்தர் எனக்கு ஃபோன் போட்டார். என்னுடைய மிஸ்டரிகளை குறித்து நிறைய குறைச்சோம். மிஸ்டரிகிட்ட இந்த குறை இருக்குது, அந்த குறை இருக்குது, என்ன நீ மிஸ்டரிகளை வச்சுருக்கேங்கிறார். நான் சொன்னேன், ஆமாங்க, உங்களுக்கு தெரிஞ்சு 2 குறை தானே அவன்கிட்ட கண்டுபிடிச்சிங்க, எனக்கு தெரிஞ்சு 200 குறை அவன்கிட்ட இருக்குது. பிறதுக்கு அவனை ஊழியத்துக்கு அனுப்பி வைக்கிற என்னத்தை செய்யுங்க? குறையே இல்லாத நீ ஊழியத்துக்கு வரலையில, நீங்கள் வரலையில, அப்போ குறையுள்ளவனையாவது அவனாவது ஊழியத்துக்கு வர்றாள்லங்க. எதையோ நடக்கட்டுங்க. 1 30 60 100 பலன் கொடுக்கும். 100% என்னுடைய மிஸ்டரிகளை பலன் இல்லை, பரவாயில்லைங்க. ஒரு 30% வராதா, இல்லை 20% பலன் வரட்டும், 10% வரட்டும். அல்லேலூயா. நீங்கள் அந்த குறைவுகளுக்காக ஜெபிங்க. உங்கள் ஜெபத்தை கேட்டு குறைவுகளை நிறைவாக மாற்றுவார். அல்லேலூயா. அங்கே பாருங்க, எல்லாம் சும்மா கிடக்காங்க. தாவீது யுத்தம் பண்ணுறேங்கிறான், அவனை போய் அகங்காரம் பிடிச்சுவேன்னு சொல்கிறது பாருங்க. உன்னால் முடியாதுங்கிறார். உன்னால் முடியாதுதான் நீ சும்மா கிடக்க. இவன் என்னால் முடியும் நம்பிக்கையை ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சு என் கூட உயிருள்ள ஆண்டவர் இருக்கிறார், நான் யுத்தம் செய்யணும் வர்றாள், அவனை விட வேண்டிதானங்க. அல்லேலூயா. இப்போ கிராமங்களில் யாரும் ஊழியம் செய்யலைங்க. நிறைய பேர் ஊழியம் செய்யலை, விரும்புகிறது இல்லை. அது விரும்புகிறது இல்லை. நாங்கள் ஊழியம் செய்கிற இல்லை, எங்களுக்கு குறையாவது சொல்லாமல் இருங்கடுங்க. எம்புட்டு வார்த்தைங்க, ரொம்ப கஷ்டங்க. நல்ல வேலைங்க, மற்ற குறை சொல்கிறவங்களுடைய வார்த்தைகள்லாம் எனக்கு காதே கேட்காதுங்க, செவிடாக மாறிட்டேன். எனக்கு ஏசப்பா என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தாங்க கேட்பேன், அதை மட்டும் தாங்க செய்வேன். குறை இருக்குது, என்கிட்ட இருக்குது. அந்த குறைவை சரியாக இருக்கு. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியதை நானும் ஜெபிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பிக் மிஸ்டேக்ஸ் இன்னைக்கு எழுப்புதல் இல்லாததுக்கு காரணம் நம்ம சொல்லுவோம் நல்ல ஆட்சி இல்லைன்மோ. பயங்கர கிராமத்தில் டாஸ்மார்க் இருக்குது, குடிக்காரர்கள் இருக்கிறாங்க, பாவம் பெருகிருச்சு, ஏதோ சொல்லுவேன். நான் சொல்கிறேங்க, அதெல்லாம் தவறுகள் தான், மிஸ்டேக் இருக்குது. அதை விட பெரிய தவறுகள் கிறிஸ்தவங்களாகிய உங்கள்கிட்ட ஏன்ட்ட இருக்குங்க. முதல்ல நம்மளை சரிப்படுத்தணும் இல்லை. பாருங்கள், இன்னைக்கு எழுப்புதல் இல்லாததற்கு நாமட்ட இருக்கிற பெரிய தவறுகளை, புது தவறுகளை உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணி உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். எல்லோரும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. அதில் என்ன போட்டிருக்குது? பெந்தகோஸ்தே நாளில் எல்லா 120 பேர் ஒரு இடத்துல கூடி வர்றாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? 2ஆம் வசனத்தில் வாசபா, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாகி ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அவங்களுக்கு அக்கினிமயமான நாவல் உண்டாயிற்று. எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க. அல்லேலூயா. என்ன அற்புதம் பாருங்க. ஆண்டவர் தம்முடைய வல்லமைகளை அனுப்புகிறார், அந்நிய பாஷைகளினால் நிரப்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பெரிய உன்னத அனுபவம் பாருங்க. நீங்கள் எருசலேமில் காத்துருங்கப்பான்னு சொல்கிறார். உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படவன் நீங்கள் காத்துருங்கன்னு சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு 120 சீசர்களும் காத்திருக்கும் போது ஆண்டவர் தம்முடைய வல்லமைகளினால் பரிசுத்த ஆவியினால் அந்நிய பாஷையில் நிரப்புகிறார். அல்லேலூயா. நல்லது. இந்த அதிகாரத்தில் பாருங்கள், இந்த வசனத்தின்படி, இந்த சம்பவத்தின்படி இன்றைக்கு எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தினால நிரம்பணும்னு சொல்லி பெரிய ஒரு ரிவைவல் இருக்குது பாருங்கள். ரிவைவல் இருக்கு பாருங்கள். நான்னா நிறைய ஊழியனா செஞ்ச பிறகு நான் சர்ச்சுக்கு போனப்போ அவங்க அந்நிய பாஷை பேசுகிறதான் பார்த்து பேப்பரில் எழுதி பார்த்துங்க.
எழுத தெரியல பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாஷையில் பேசினா எப்படிங்க எழுத தெரியும்? நான் எனக்கு ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் நீங்களும் அந்நிய பாஷை பேச அந்த பாஷையில் கொஞ்சம் எழுதி கொடுங்க, நான் அடுத்த வாரம் மனப்பாடம் பண்ணி வந்துடுறேன்னு சொன்னேன். பாஸ்டர் சொன்னார், இது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகங்கிறது, பாஷைங்கிறது, அந்நிய பாஷைங்கிறது எழுதி மனப்பாடம் பண்ணக்கூடாதப்பா, அது ஆண்டவராக தரணும். அப்படியா? அப்போ எனக்கு ஏசப்பா தர சொல்லுங்க அப்படி. ஏழை அது ஆண்டவர் சித்தத்தின்படி தருவார், நீ கேட்கணும், அவர் கொடுப்பார். அவர் சொன்னார், ஒரு நாள் சொன்னார், இந்த நாளில் அபிஷேகம் வராதவங்களுக்கு ஒரு கூட்டம் வைக்க போகிறோம், நீங்கள் நல்ல உபவாசத்தோடு வா, எல்லா பாவத்தையும் அறிக்கையிட்டு பரிசுத்தமாக வரணும், கொஞ்சம் சில பேர்கிட்ட ஒப்புரவாக வேண்டிய விஷயத்தெல்லாம் ஒப்புரவாகி நீ வந்தீங்கன்னா உனக்கு பரிசுத்தாவுடைய அபிஷேகம் கிடச்சிருந்தாங்க. நான் நாளை எழுதிக்கிட்டே இருந்தேங்க. நாளைக்கு அபிஷேகம் பெற வேண்டிய நாள்னா இன்றைக்கி நைட்டே ஆயத்த ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலையிலேருந்தே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. எல்லார்ட்டையும் ஒப்புரவாகணும்னு சொன்னார் பாஸ்டர். நம்ம சன்ன அநியாயமாக பண்ணியிருக்கோம். நம்ம எல்லார்ட்டையும் போய் ஒப்புரவாக இருந்தால் 1 வருஷம் 2 வருஷம் ஆகுங்க. ஆண்டவர் சொன்ன ஏசப்பா எல்லார்ட்டையும் ஒப்புரவாக முடியாது. நான் உதாரணத்துக்கு ஒரே ஒருத்தர்கிட்ட போய் நான் செஞ்ச அநியாயத்தெல்லாம் அவர்கிட்ட அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு வரேன்னு சொல்லி ஒரு தென்னந்தோப்பில் போய் இளநீ மரத்தில் ஏறி திருடுறது. அந்த மாமாட்ட போய், ஆமாம் ஒரு காலத்தில் நான் உங்கள் தென்னந்தோப்பில் இளநியை திருட்டிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அவர் சிரிக்கிறார். எவனாவது தான் செஞ்ச தப்பை வீடேறி சொல்லுவானடா, கணேசா நீ ஏண்டா திருடி இளநீ குடிக்கிற, நீ எப்போ வேணாலும் ஓசியை குடின்றார். பாருங்கள் என்ன சந்தோஷம் பாருங்கள். இப்படியெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒப்புரவாயிட்டு ஆயத்த ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே அந்நிய பாஷையை தந்துட்டாருங்க. பரிசுத்தாவுடைய வல்லமையினால் நிரப்பிட்டார். ஐயோ நாளைக்கு தாங்க பரிசுத்தாவுடைய வல்லமையை பெறணும். ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது, நீ முழு இருதயத்தோடு கேட்குறியா, நான் தர்றேன்ட்டார். அல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, நீங்கள் பரிசுத்தாவுடைய வல்லமை பெற்று விட்டீர்களா? அந்நிய பாஷையில் நிரப்பி விட்டீர்களா? கிறிஸ்தவ வாழ்க்கையிலங்க ஒரே இடத்துல நின்றக்கூடாது. அது கடலுங்க. முழங்கால் அனுபவம், இடுப்பளவு தண்ணீரில் நடக்கிற அனுபவம், மார்பளவு தண்ணீர் நடக்கிற, அடுத்து நீந்துகிற அனுபவம். அல்லேலூயா. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? காலத்தை பார்த்தால் போதகர் ஆக வேண்டிய நிறைய கிறிஸ்தவங்க இன்றைக்கு பாலன்கிற குழந்தைகளாக இருக்கிறீங்களோ, நிறைய உன்னத அனுபவத்தை வச்சிருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்தாவுடைய வரங்களை பெறாதவர்கள் இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கலையா? ஆண்டவர் உங்களை நிரூபிக்கிற ஒரு ஊழியக்காரர்களாக மாற்றுவார், நிரூபிக்கிற கிறிஸ்துவர்களாக மாற்றுவார். அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலேயும் ஆவியை ஊற்றுவேன். உங்களுக்கு இப்போ கையை கிள்ளி பாருங்க, வலிக்குதா? அப்போனா உங்களுக்கு மாம்சம் இருக்குல்ல, அப்போ பரிசுத்தாவுடைய வல்லமை உங்களுக்கு தருவாருங்க. நீங்கள் தகுதி ஆயிட்டீங்க. கேட்டால் கொடுத்துட போகிறாருங்க. நீங்கள் கேட்கணும் இல்லைங்க. சும்மா வீடை தாங்க, அந்த வேலையை தாங்க, இப்படியே உலக பிரகாரமான கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. அதையும் கொடுப்பாருங்க. இங்கிட்டு வாங்க, வரங்களை தாங்க, வல்லமைகளை தாங்க, தீர்க்க தரிசன வரத்தை தாங்க, பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை தாங்க, அந்நிய பாஷைகளை தாங்க, பற்புல பாஷைகளை எனக்கு தாங்க. நிறைய கேட்கணுங்க. பாருங்கள், எல்லாம் இவங்க ஆண்டுடைய வார்த்தையின்படி 120 கேட்குறாங்க. ஆண்டவர் அந்நிய பாஷையை கொடுத்துட்டார். அல்லேலூயா. கொடுத்துட்டு அடுத்து என்ன செய்யணும்? வாட் நெக்ஸ்ட்? இன்னைக்கு பெரிய தவறு இங்கே தாங்க நடக்குது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட உடனே எங்கள் ஊர் பைபிளில் விருதுநகரில் இருந்து வாங்கின என் பைபிளில் என்ன தெரியுமா எழுதியிருக்குது? 14வது வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். பிரசங்கம் பண்ண தொடங்கிட்டாருங்க. அல்லேலூயா. அந்நிய பாஷையினால் நிரப்பிட்டாங்க. அடுத்து வாட் நெக்ஸ்ட்டு? பிரசங்கம் பண்ண தொடங்கிட்டார். 11 பேர் பக்கத்தில் நிற்கிறாங்க. இவர் தைரியமாக உரத்த சத்தமாக பிரசங்கம் பண்ண தொடங்குகிறார். ஐயா, பிக் மிஸ்டேக்ஸ் எங்கன்னு தெரியுதாங்க. அந்நிய பாஷையினால் ஆண்டவர் உங்களை நிரப்பிட்டாரா? நீங்கள் பிரசங்கம் பண்ண தொடங்கணும். பிரசங்கம் பண்ணாதவங்க அந்நிய பாஷையில் பேசப்படாதுங்க. வாயை மூடுங்க முதல்ல.
எதுக்கு அந்நிய பாஷை? ஆண்டவருடைய பக்தி விருத்தி உண்டாகணும். ரைட்டு. வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியினுடைய தேவை. ஆனால் அதோடு கூட ஊழியம் செய்யணுங்க. ஊழியம் செய்யணும். என் பைபிளில் இப்படி தாங்க போட்டிருக்குது. அங்கே 14ஆம் வசனத்தில் உரத்த சத்தமாய் பேதுரு பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். 41வது வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவருடைய வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஏன்னா எழுப்புதல் பாருங்க. அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீங்களா? அப்போ நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணுங்க. ஆண்டவர் கொஞ்சம் பேர் ரட்சிக்கட்டுங்க. 3000 பேர் இல்லாட்ட 300 பேர் ரட்சிக்கட்டும். சரி, 30 பேர் ரட்சிக்கட்டும். 3 பேர் ரட்சிக்கப்படட்டுங்க. ஒரு பிரசங்கத்துக்கு ஒரு 3 பேர் ரட்சிக்கப்பட்ட பத்தலையாங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பெரிய தவறுகளை திருச்சபை செய்கிறது. ஊழியக்காரர்கள் செய்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள். பாஷைகளினால் நிரப்பப்படுகிறோம், வல்லமைகளால் நிரப்பப்படுகிறோம், பிரசங்கிக்க மறந்து விடுகிறோம். இப்படிப்பட்ட பிரசங்கங்களை கேட்க முடியலங்க. தெரு பிரசங்கம் பண்ணணும். ஏசப்பா கூட இருக்கிற அவருடைய பரிசுத்தாவுடைய வல்லமை உன் கூட இருக்குது. தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணு. உன் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க பைபிள் சொல்லுது. உன் மூலியமாக ரட்சிக்கப்படுவாங்க. இப்படி எங்கெங்க சபைகளில் பிரசங்கம் இருக்குது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏறக்குறை 3000 பேர் ரட்சிக்கப்படும். எது முக்கியமோ அதை நாம் செய்ய தவறிவிட்டோம். ஐயா, இன்றைக்கு எல்லா இடங்களையும் நான் பார்க்குறேங்க. பாட்டு பாடுறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு, பாட்டு எழுதுறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு, அந்த பாட்டை வீடியோவோ எடுக்கிறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு. அந்த கிளைமேட்டு போனால் நல்லாயிருக்கும். இந்த மழையில் அப்படி இன்னும் ட்ரெஸ் போட்டு அப்படி கை ஆட்டா நல்லாயிருக்கும். முடி அப்படி நல்ல கழுதி சடையை போட்டு நல்ல பாட்டை பாட வேண்டியதானங்க. தமிழ் பொண்ணு மாதிரி அப்படிங்கிறாங்க. தலை முடியெல்லாம் அப்படி பறக்குது பாருங்க. நான் தப்பு சொல்லுங்க. சரி, பாடுங்க, பாடுங்க. ஆண்டவர் நாமே மகிமைக்காக நல்ல பாட்டுங்க. ஆனால் நீ பிரசங்கம் பண்ணணும். தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணணும். அருமையானது ஊழியக்கார நண்பர்களே, கிறிஸ்தவ நண்பர்களே, பாடலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இன்றைக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று போதிக்கிறதுக்கு தவறிவிட்டோமே. பெரிய தவறு செய்து விட்டோமே. ஐயா, நான் பேசுகிறேன்னு தவறை எடுத்துக்கோ. என் மனசில் எல்லாரையும் நான் திட்டி பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னேன்னா இல்லைங்க, எனக்கு பாரமாக இருக்குதுங்க. கணேசன் நான் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது என்கிட்ட முழு பைபிள் கிடையாதுங்க. முழு பைபிள் கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட எல்லார்கிட்டையும் கெஞ்சி கேட்குறேன். நீங்கள் மாதம் ஒரு பைபிள் 200 ரூபா கொடுத்து ஒரு பைபிள் வாங்கி கொடுங்களேன்னு சொல்லி நிறைய கேட்குறாங்க. மாதத்தில் குறைஞ்சது ஒரு 1000 5000 முழு பைபிள் கிராமத்தில் இருக்கிற வாலிபர்களுக்கு, சிறுபிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. ஆனால் நான் ஊழியத்துக்கு வரும்போது பைபிளே கிடையாதுங்க. ஏசப்பா எனக்கு தெரியுங்க. ஏசப்பாவுடைய அன்பு எனக்கு தெரியும். ஏசப்பா கொடுத்த 2 வசனம் எனக்கு தெரியாதுங்க. 2 உண்மை தெரியுங்க. ஒரு உண்மை என்ன? ஏசப்பா என் இருதய வியாதியிலிருந்து என்னை சுகப்படுத்தினார். டாக்டர்கள் கைவிடப்பட்டு இந்த கணேசனை ஏசப்பா சுகப்படுத்தினார். அவர் அற்புதர் என்கிற செய்தி எனக்கு தெரியும் ஐயா. 2வது செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து என் இருதய வியாதி சுகமாக்கிட்டாருன்னு டாக்டர் எல்லாம் ஆச்சரியப்பட்டாலும் கொஞ்ச நாளில் சந்தேகத்தில் அவரை மறுதலிச்சிட்டேன். இயேசு தான் சுகமாக்கினார், என்ன நிச்சயம்? அவர் நான் நேரடியாக வந்தேன்னு அவரை மறுதலிச்சிட்டேன். ஆனால் ஆண்டவர் என்ன கைவிடலைங்க. ஏசப்பா ஒரு நாள் அதிகாலை வேளையில் என் கண்கள் முன்பாக தரிசனமானார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக அழுது கொண்டிருக்கிறவராக நான் அவரை தரிசித்தேன். நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்கள் இல்லை. நான் இந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்க விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களே, என்னை இல்லாமல் எங்கோ போய் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அழுது கொண்டே இருந்தார் ஐயா. என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறாரே. என்னால் சும்மா இருக்க முடியவில்லை ஐயா. எல்லா ஜனங்களும் அருகிலேன்னு தானே அவர் அழுதுகிட்டு இருக்கிறாரு. ஏசப்பா, நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? நம்ம போய் சொல்லுவோம், அறியாதவங்கள்ட்ட நம்ம போய் சொல்லுவோம். கிராமத்தில் நான் பிரசங்கிக்க தொடங்கி விட்டேன் ஐயா.
2 வசனத்தை அல்ல, 2 உண்மையை சொல்ல ஆரம்பித்தேன். நான் கொண்ட அந்த சத்தியத்தை, உண்மையை சொல்ல ஆரம்பித்தேன். சமாரிய ஸ்திரீ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா என்னை போல தான் அந்த அம்மா. ஒரு பிரசங்கம் கேட்குறாங்க, ஒரு நாள் ஏசப்பாவை பார்க்குறாங்க, சும்மா இருக்க முடியவில்லை. தான் வந்த நோக்கத்தை மறந்து தண்ணி எடுக்கணும்னு குடத்தை தூக்கிட்டு வர்றாங்க. அந்த நோக்கத்தை மறந்து ஓடி விடுகிறாள் பட்டணத்திற்குள்ளாக. என்னை நான் ஒரு தீர்க்கதரிசி தானா, நான் ஒருவரை சந்தித்தேன், அவர் தீர்க்கதரிசி தானா, வந்து பாருங்கள் என்று சொல்லி பிரசங்கிக்க தொடங்கி விட்டார்களே. அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் பெரிய தவறு செய்து விட்டீர்களோ? இந்த செய்தியை கேட்குற நீங்கள் தெருப்பிரசங்கம் பண்ணியிருக்கீங்களாங்க? யாராவது உங்கள் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட நீங்கள் அறிஞ்சு இயேசுவுடைய அன்பை சொல்லியிருக்கீங்களா? பிரசங்கிக்க தவறி விட்டோமோ? ஆனால் பாட்டு பாடுவீங்க, அந்நிய பாஷை பேசுவீங்க, நல்ல காணிக்க கூட கொடுப்பீங்க, சர்ச்சுக்கு போகிறீங்க. ஆனால் நீங்கள் பெரிய தவறு செய்து விட்டீங்க சகோதரனே, தவறு செய்து விட்டீர்கள் சகோதரி. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் பிரசங்கிங்கள் என்று சொல்லுகிறார். அவ்வளோ பெரிய வல்லமையுள்ள ஆண்டவர் என் கூடவே வர்றார். நான் பிரசங்கம் பண்ண வேண்டியதாங்க. பரிசுத்தாவிடைய வல்லமையினால் அந்நிய பாஷையில் நிரப்பப்பட்ட உடனே தைரியம் கொண்டு பேதுரு பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். இது எங்கெங்க போச்சு? தேடி தேடி பார்க்குறேன். ஐயா கிறிஸ்தவ நண்பர்களே, தவறு செய்து விட்டீர்கள் ஐயா. நீங்கள் அந்நிய பாஷையை பேசுவதற்கு கொடுக்கிற முக்கியத்துவம், பாடல்களை எழுதுவதற்கு காண்பிக்கிற முக்கியத்துவம், பாட்டு பாடுவதற்கு காண்பிக்கிற முக்கியத்துவம், இந்த மியூசிக் இப்படி அடிக்கணும், அப்படி அடிக்கணும். ஐயா, ஒரு சின்ன பாட்டு படித்து அதை எழுதி வெளியிடுறதுக்கு, ஒரு பாட்டுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு 20 லட்ச ரூபா செலவழிச்சுங்கிறார். நல்லதுங்க, ஏசப்பா பாட்டெல்லாம் லட்சக்கணக்கான கோடி கூட நீங்கள் செலவழிக்கலாம். ஆனால் அதே பணத்தை நீ பிரசங்கம் பண்ணுறதுக்கு டாக்ஸ் அடிக்க கொடுங்க ஐயா. ஊழியத்திற்கு அந்த லட்சங்களை செலவழிக்கணுங்க. ஏதோ முக்கியம். இன்றைக்கு உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படுவது, உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. நான் ஏசப்பா அன்பை அறிஞ்ச உடனே எனக்கு எது முக்கியம்? அறியாதவங்களுக்கு ஏசப்பா பற்றி அறிவிக்கணும்னு சொல்லி தாங்க முக்கியம். என் பைபிள் ஃபுல்லாக நான் படித்து பார்க்குறேங்க. பாட்டு பாடுறது முக்கியமா, பிரசங்கம் பண்ணுறது முக்கியமா? பிரசங்கம் பண்ணுறதாங்க முக்கியம். ஏசப்பா பற்றி பிரசங்கம் பண்ணுறதாங்க முக்கியம். நான் ருசி பார்த்து இயேசுவை அறியாதவங்களுக்கு சொல்கிறதாங்க முக்கியம். இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, உங்களுக்கு தெரிஞ்ச இயேசுடைய வார்த்தைகள், இயேசுடைய வசனங்கள் அறியாதவங்க எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்காங்க தெரியுமா? உங்கள் வீட்டை விட்டு வெளியே வாங்க, ஒரு 10 அடி தள்ளி 100 அடி நடந்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஏசப்பா பற்றி தெரிலங்க. நீங்கள் புறப்பட்டு போங்கங்க, பிரசங்கம் பண்ணுங்க. ஒருத்தர்கிட்ட பிரசங்கம் பண்ணலாம், 2 பேர்கிட்ட பிரசங்கம் பண்ணலாம், 100 பேர் மத்தியில் பிரசங்கம் பண்ணலாம். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாருங்க. என் பைபிளில் இந்த பாட்டு கேட்டதினால் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று எங்கேயுமே இல்லைங்க. என் பைபிள் சொல்கிறத அப்படியே கேளுங்க. அதுக்காக பாட்டு பாடுறதெல்லாம் தப்புன்னு சொல்லலை, என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாதீங்க. அதுவும் செய்யணும். அதை விட 100 மடங்கு பிரசங்கம் செய்ய வேண்டும் ஐயா, பிரசங்கம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மத்தியில் பேசுகிற நான் இந்த இயேசுடைய அன்பை தெரிஞ்சு நான் எங்கே ட்ரைனிங்னா எடுக்கலைங்க. எனக்கு பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கான வசதியெல்லாம் கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்ச இயேசுவை நான் பிரசங்கம் பண்ண தொடங்கினேன். ஒரு கிராமத்தில் நாங்கள் வேனில் ஊழியத்துக்கு போயிருந்தோங்க. நான் போய் இறங்கும்போது ரொம்ப டயர்டாக இருந்தேன். என் கூட இருக்கிற ஒரு 20 மேற்பட்ட மிஸ்டரிகளை நீங்கள் கிராமத்தில் ஊழியம் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுனேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். முதல் நாள் நான் ஆன்லைன் ப்ரேயர் போனதுனால ரொம்ப களைப்பாக இருக்குது, நான் ஜெபிச்சுக்கிட்டு இங்கேயே இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டேன். போனவங்க ஒரு சில நிமிடங்களில் ஓடி வர்றாங்க. கணேசனை அருவாளை தூக்கி வெட்ட வர்றாங்கண்ணே, வாங்கண்ணே நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓடிடுவோங்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியுங்க, தலையில் இருக்கிற முடியே அவர் சித்தெல்லாம் கீழே விழாது, தலையாங்க கீழே விழுந்துடும். அல்லேலூயா. நான் அப்படிலாம் இல்லை, நான் அவங்களை எதிர்கொண்டு போனேன். எல்லாம் என் முன்னாடி நூற்றுக்கணக்கான வேறு அருவா, கம்பு, விளக்கமாறு எல்லாம் நிற்கிறான். ஒரு கிழவி பார்த்தீங்கன்னா 90 வயசு கிழவி அருகாமணியை தூக்கிட்டு நிற்கிறான்.
நான் சும்மா அவங்கள்ட்ட சொன்னேன், நான் ஒரு 5 நிமிஷம் பிரசங்கம் பண்ணிக்கிறேன், பேசிக்கிறேனே, கொஞ்ச நேரம் எனக்கு அனுமதி கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்னை அடிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அவன் பேசட்டும்டான்னு சொல்லிட்டாங்க ஒருத்தர். நான் சும்மா பேசுனாங்க, என்ன பேசிப்பேன் நினைக்கிறேங்க, வயிறெல்லாம் கலக்குது, பயமாக இருக்குது. ஆனால் என் பக்கத்தில் வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் அடித்த ஆண்டவர் இருக்கார்ல, நான் எப்பயுமே என்ன தெரியுமா செய்வேன், எனக்கு ஆபத்து வந்தாலே கர்த்தரின் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியே நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீதுக்கு வலது பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறத அவன் நம்புகிறான், நான் ஏசப்பா என் வலது பக்கத்தில் இருக்க நான் நம்பிட்டேங்க. நீங்களும் நம்புங்க, நம்ம நம்புறபடி அவர் கிரியை செய்வாருங்க. நான் ஆபத்து வந்தோடனே வலது பக்கம் பார்ப்பேன், ஏசப்பா என் கூட இருக்கீங்கள. இப்படி சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசுனேன். என்ன பேசுனேன்னு நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் மனிதராக பிறந்தார். 33.5 ஆண்டுகள் உயிரோடு கூட வாழ்ந்தார். 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். குருடர்களை பார்வையிட செய்தார். செவிடர்களை கேட்க செய்தார். முடுகளை எழுந்து நடக்க செய்தார். மரித்தோர்களை உயிரோடு கூட எழுப்பினார். எனக்கா சிலுவிலே ரத்தம் சிந்து மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. இது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதாங்க? தெரியும், ஆனால் சொல்ல மாட்டேங்க. நான் சொன்னேங்க, அவன் சொல்கிறான், இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும்? அதே மாதிரி தாங்க நானும் அருவாளை தூக்கிட்டு வர்ற ஊழியர்களை விரட்டி ஓட்டேங்க. ஆனால் என் ஹார்ட்டில் வியாதி வந்ததுனால சாகிற நிலைமையில் ஏசப்பாட்ட போனேன். ஏசப்பா என்ன சுகப்படுத்தினார். நான் சொன்னேன், நான் இப்போ 5 நிமிஷம் பேசி முடிச்சிட்டேங்க. எனக்கு உயிர் கொடுத்த ஏசப்பா நீங்களும் அறியணுங்கிறதுக்காக தான் உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு அற்புதம் வேணுமா, என் கூட சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு அற்புதம் வேணும்னா ஜெபம் பண்ணுங்க. அற்புதம் வேணுங்கிறவங்க கையில் இருக்கிற ஆயுதத்தை நான் கீழே போட்டு கைகூப்ப சொன்னேன். ஏன் கைகூப்ப சொன்னேன்? அப்போ தான் ஆயுதத்தை கீழே போடுவாங்க. கண்ணை மூடி ஜெபம் நடத்துனாங்க. ஆண்டுடைய வல்லமை அங்கே இறங்கினது ஐயா. அநேகர் ஆண்டவரை ருசி பார்த்தல், அற்புத அடையாளங்கள் நடந்தது ஐயா. பிரசங்கிக்க தொடங்கினேன். எதிர்ப்பாக வந்த அநேக ஜனங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் ஐயா. அருமையான இந்த செய்தியை கேட்கிற நண்பர்களை, நீங்கள் பிரசங்கிக்க தொடங்கள் ஐயா. பெரிய தவறுகள் இதுவரை செய்து விட்டீர்களோ, இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. 25 வருஷமாக நான் பிரசங்கம் பண்ணுறேங்க. இவ்வளோ பெரிய மிஷனரி ஸ்தாபனம் உருவாயிடுச்சு பாருங்க. இன்னும் நான் சாகலை. நான் சாகிறதுக்குள்ளே 7000 மிஷனரிகளை உருவாக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். 1,00,000 கிராமங்களை ஏசப்பாவுக்கு சொந்தமாக மாற்றணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் எழும்புங்க ஐயா, நீங்கள் பிரசங்கிங்கள் ஐயா. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக, ஊழியக்காரர்களாக, திருச்சபைகளாக பெரிய தவறுகளை செய்துவிட்டோம். நாங்கள் அறிந்த இயேசுவை பிரசங்கிக்க முடியாதபடி பெரிய தவறுகளை செய்துவிட்டோம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நிரப்பப்பட்டவுடன் அவர்கள் செய்தது பிரசங்கிக்க தொடங்கினார்கள். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களே. ஐயோ, இந்த வசனத்தில் இருக்கிற ஒரு பகுதியை நாங்கள் அறிந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் பிரசங்கிக்க வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு இல்லாமல் போயிற்றே. 3000 பேர்கள் என் பிரசங்கத்திலே ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் போய்விட்டதே. நாங்கள் தவறு செய்து விட்டோம் ஏசப்பா. எங்களை மன்னித்து இனி வருகிற நாட்களில் பிரசங்கிக்கிற கூட்டங்கள், ஊழியக்காரர்கள், கிறிஸ்தவர்கள் எழும்ப உதவிச்சு இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும்
துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பேர் சத்தீஸ்வரி. நான் ஆண்டவர் அறியாத குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன். நான் 6வது படிக்கும்போது என் வீட்டு பக்கத்தில் நடந்த ஒரு சண்டே ஸ்கூல் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் அன்றைய தினத்தில் நடைபெற்ற சண்டே ஸ்கூலுக்கு நிர்பந்தமாக என்னை வந்து கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சாங்க. நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் நான் அந்த சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ணாலும் அன்றைய தினத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட வசனம் எனக்குள்ள கிரியை செய்தது. என்ன வசனம் அப்படின்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறனோ இரக்கம் பெறுவான். இந்த வசனம் வந்து அன்றைய நாளில் எனக்குள்ள ரொம்ப கிரியை செய்தது. சண்டே ஸ்கூல்ல இருந்து அப்புறம் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். சர்ச்சில் நடைபெற்ற வாலிபர் கூடுகை, இன்னும் சண்டே ஸ்கூல், இப்படி பலதரப்பட்ட கூட்டங்களை நான் கலந்துக்கிட்டதுனால ஆண்டோடைய அன்பை அதிகமாக அறிய முடிந்தது. இந்த நாட்களில் நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு பெரிய வாலிபர் கூடுகையில் வந்து நான் கலந்துக்கிட்டேன். அந்த வாலிபர் கூடுகையில் வட இந்திய ஊழியத்தை வந்து ஒரு மிஷனரி வந்து ரொம்ப ஷேர் பண்ணாங்க. அதன் மூலமாக நான் வந்து வட இந்திய ஊழியத்துக்கு நான் மிஷனரியை போகிறேன்னு சொல்லிட்டு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னுடைய வாழ்க்கையை வந்து, அதாவது வட இந்திய பகுதிக்கு ஊழியம் செய்ய போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ப்பணித்தேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிதான டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதாவது வாலிபர்கள் கலந்து வந்துட்டு இருக்கும்போது திருமணம் அப்படிங்கிற ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்தது. ஆண்டவர் வந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் முழு நேர வட இந்திய பகுதியில் போய் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிச்சுக்கிறேன். நீங்க அந்த அர்ப்பணிப்பை வந்து கேட்டிருக்கீங்க சுவாமி. அதனால நீங்க இன்னைக்கு நான் ஒரு பொருத்தனை பண்றேன். நான் வட இந்திய பகுதியில போய் ஊழியம் பண்ணணும் அப்படின்னா வட இந்திய பகுதியிலே ஊழியம் பண்ணிக்கிற ஒரு நபரை வந்து எனக்கு எதிர்கால வாழ்க்கை துணையை தாங்க அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை ஜெபம் பண்ணேன். 2 வருடங்கள் கடந்தோடியது. 2012 வருஷம் என்னுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் சத்தீஸ்கர் பகுதியில் ஊழியம் செய்கிற ஒரு நபரை வந்து வாழ்க்கை துணையா ஏற்படுத்தி தந்தாங்க. எனக்கு வந்து ஹிந்தி மொழியே தெரியாது. வட இந்திய பகுதிகளில் முழுவதுமே ஹிந்தி தான் பேசுவாங்க. ஆண்டவர்கிட்ட நான் வந்து ஜெபம் பண்ணேன். எப்படி அப்படின்னா, ஆண்டவரே நீங்க தான் அழைத்துட்டு வந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஹிந்தி மொழி நீங்க தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப போராடி ஜெபம் பண்ணேன். ஹிந்தி மொழியை ஆண்டவர் வந்து கற்றுக் கொடுத்தார். சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் வந்து கிட்டத்தட்ட 9 வருடங்களுக்கு மேலாக கர்த்தருடைய பணியை ஆண்டவர் குடும்பமாக செய்ய உதவி செய்தார். கடந்த 2020ஆம் ஆண்டு டேவிட் கணேசன் வந்து பார்க்க வந்தோம். அவங்க சொன்னாங்க, எங்களுடைய ஊழியத்துல 7000 மிஷனரி 1,00,000 கிராமங்கள் தரிசனம் இருக்குது, நீங்க இணைந்து பணியாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன்படி நாங்க குடும்பமா அண்ணன்கிட்ட வந்து அண்ணனுடைய ஊழியத்துல வந்து கிராம மிஷனரி ஊழியத்துல வந்து ஜாயின் பண்ணோம். இந்திய தினத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் வந்து எங்களை குடும்பமா இந்த ஊழியத்துல பயன்படுத்திட்டு வர்றாரு. வட இந்திய ஊழியர்கள் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை வந்து நாங்க சொல்லவும் அவங்களுக்கு மத்தியில ஊழியம் செய்வோம் ஆண்டவர்கள் பயன்படுத்தி வருகிறாரு. ஆண்டவர் ஏசாயா 26:3 ஒரு வசனம் இருக்குது, உம்மை உறுதியை பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பிக்கிறபடியா நீர் அவனை பூர்ண சமாதானம் காத்துக்கொள்வீர். ஏசாயா 26:3 இப்படி ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தின்படி நான் ஆண்டவர் உறுதியை பிடிச்சுக்கிட்டேன். உறுதியை பிடிச்சுக்கிட்டதுனால கர்த்தர் இம்மட்டுமா என்னை பூர்ண சமாதானத்துடன் காத்து வருகிறார். இனிமேல் காப்பாருங்கிற விசுவாசம் எனக்குள்ள இருக்குது. இதை பாக்குற நீங்க உங்க பகுதியில செய்கிற சிறுவர் ஊழியமா இருக்கலாம், மற்ற எந்த ஊழியமா இருக்கலாம், அது முழு மனதோட செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாள் பிரதிபலன் தருவாரு. இந்த பிரதிபலனை நம்ம கண்ணால பார்க்க முடியாட்டாலும் நிச்சயம் ஒரு நாள் வந்து பரலோகத்துல காண செய்வார். நீங்களும் உங்க பகுதியில உங்களால் இயன்ற மட்டும் ஊழியங்களை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக அவசியமானது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம பைபிளை திறந்து இப்படி அட்டையை பார்த்தா போதும். என்ன போட்டிருக்கு? பரிசுத்த வேதாகமம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இந்த பரிசுத்தம். சேனைகளின் கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு சொல்லியிருக்கு? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அப்போ
அந்த தேவனுக்குள் இருக்கிற அந்த சுபாவம் நமக்குள் வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமத்தை தேவன் அதற்கு தான் கொடுத்திருக்கிறார். விழுந்து போன இழந்த பரிசுத்தத்தை திரும்பி அதை கொஞ்சம் கொஞ்சமாய் அதன் பூரணத்தை நோக்கி வளருவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம ஊழியத்தில் பயன்படுத்தக்கூடிய தகுதி இந்த பரிசுத்தத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இங்க சொல்லும்போது தன்னை சுத்திகரித்து கொண்டால், பரிசுத்தமாக்கி விட்டால் எஜமானுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நானும் நீங்களும் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் இன்னும் பிரயோஜனமா இருக்கணும்னு சொன்னா இந்த பரிசுத்தத்திலே வளர வேண்டும் என்கிற ஆசை, முயற்சி, தேடுதல் ஒவ்வொரு நாள் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. ஹாய் குட்டீஸ், என்ன சின்ன பிள்ளைங்களா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நல்லாச்சு. இன்னைக்கு அக்கா உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி தர போறேன். பாட்டு கற்றுக்கலாமா? அகலமான பாதை ஒன்று போகுது, அதில் ஆடி ஆடி ஆனந்தமா போகலாம். ஆரம்பம் ஜாலி, முடிவுள்ள காலி, முடிவில்லாத வேதனையை தந்திடும், உனக்கு முடிவில்லாத வேதனையை தந்திடும். குறுகலான பாதை ஒன்று போகுது, அதில் குதித்து குதித்து கும்மாளமா போகலாம். ஆரம்பம் ஹோலி, முடிவில் ஜாலி, இயேசுவோடு இன்பமாக வாழலாம். நீ இயேசுவோடு இன்பமாக வாழலாம். சாய்ஸ் சாய்ஸ் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ். அகலமாக ஒரு பெரிய பாதை போகுது, அதில் தான் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அதில் ஆனந்தமாக போகலாம், ஜாலியாக இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவு நரகம்னு சொல்லியிருக்கு. ஆனால் இயேசுப்பாவுடைய வழி சொல்லியிருக்கு குறுகல், சின்ன பாதை. இதில் போனோன்னா பரிசுத்தமாக இருக்கும், அதனுடைய முடிவு பரலோகம். அதனால் சாய்ஸ் சாய்ஸ், நீங்கள் முடிவெடுங்க. உங்களுக்கு எந்த பாதையில் போகணுங்கிறத நீங்கள் முடிவெடுங்கிறது தான் இந்த பாட்டு. ஓகேவா? ஆக்ஷன் கற்றுக்குவோம். எதுக்கு ஆக்ஷன் கற்றுக்கலாமா? அகலமான பாதை ஒன்று போகுது, அதில் ஆடி ஆடி ஆனந்தமாக போகலாம். ஆரம்பம் ஜாலி, முடிவில் காலி, முடிவில்லாத வேதனையை தந்திடும், உனக்கு முடிவில்லாத வேதனையை தந்திடும். குறுகலான பாதை ஒன்று போகுது, அதில் குதித்து குதித்து கும்மாளமாக போகலாம். ஆரம்பம் ஹோலி, முடிவில் ஜாலி, இயேசுவோடு இன்பமாக வாழலாம். நீ இயேசுவோடு இன்பமாக வாழலாம். சாய்ஸ் சாய்ஸ் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ். தேங்க்யூ. கிராம மிஷனரி இயக்கத்தின் மூலமாக ஒரு மிஷனருடைய வாழ்க்கை வரலாறையும் அவர் மூலமாய் தென்கொரிய தேசத்தில் எழுப்புதல் எப்படி நடைபெற்றது என்பதை சொல்லி நாம் ஒரு மிஷனரியுடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்ப்போம். நாம் பார்க்கிற அந்த மனிதனுடைய பெயர் பால் அங்கிச்சோ. இன்றும் எழுப்புதல் தீ ஜாலித்து கொண்டிருக்கிறது. எங்கு என்றால் அது தென்கொரிய தேசத்தில்தான். கொரியாவின் ஒரு எல்லை சீனா, மறு எல்லை ரஷ்யா. இந்த இரண்டு இரும்பு கதவுகளுக்கிடையில் ஒரு கொரிய ஆட்டுக்குட்டி தேவனுடைய கரங்களால் அரவணைக்கப்பட்டு எழுப்பதால் பரவசம் அடைந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. உலகத்திலேயே மிகப்பெரிய சபை தென்கொரிய தேசத்திலுள்ள சியோல் பட்டணத்தில் உள்ளது. இச்சபையில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட அங்கத்தினர்கள் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பால் அங்கிச்சோ சொன்ன ஒரு பதில், உங்களுடைய ஊழியத்திற்கும் இந்த தென்கொரிய தேசத்தில் எழுப்புதலுக்கும் என்ன காரணம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஜபம். ஜபமே அவருடைய வாழ்க்கையில தென்கொரிய தேசம் அசைவுக்கும், தென்கொரியாவிலே உலகத்திலேயே மிகப்பெரிய சபை உருவாவதற்கும் ஜபம் ஒரு காரணமாய் அமைந்தது. அது மாத்திரமல்ல, கொரிய எழுப்புதலுக்கு அச்சாணி போன்றவர் தான் பால் அங்கிச்சோ என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவர் புத்த மதத்தை சார்ந்த சிறுவனாய் இருந்த பொழுது சரீரத்தில் ஏற்பட்ட பலவீனத்தின் நிமித்தமாக மரண தருவாயில மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த பால் அங்கிச்சோவை பார்க்கும்படியாக ஒரு சிறு பெண் தன்னுடைய வேதாகமத்தை அவருடைய காலடியில் வைத்துவிட்டு கடந்து செல்வார். அவர் வரும் பொழுதெல்லாம் இந்த பால் அங்கிச்சோ சொல்ல, கிறிஸ்தவ நாயே வெளியே போ
என்னை நீ பார்க்காதே என்று சொல்லி ஒரு ஆணித்தரமாய் பேசின அந்த நபர் இன்றைக்கு அதே 3 முறை அவர்கள் சொல்லியும் 4வது முறை இதில் என்னதான் போட்டிருக்கிறது என்று வாசிக்கும் பொழுது அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார், அதை வாசிக்க ஆரம்பித்தார். அவரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பும் குற்ற உணர்வும் அவர்களுக்குள்ளாக எழும்பி, ஆண்டவரே என் வியாதியை எடுத்து போடும், நான் உமக்காக பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் நான் பயன்பட வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு ஒரு சிறிய அறையில கண்ணீர் விட்டு ஜெபித்த அந்த பாலங்கிச்சோ இன்றைக்கு கொரிய தேசத்தின் எழுப்புதலுக்கும் கொரிய தேசத்தில் ஒரு மூத்த போதகர் என்று சொல்லி அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தப்படுகிற ஒரு பாத்திரமாய் இன்றைக்கு விளங்க செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம தேசத்துல கூட எழுப்புதலை நாம் வாஞ்சிக்கிறோம், எழுப்புதலுக்காக நாம் பிரயாசப்படுகிறோம். அது ஒரே காரியத்தில் அடங்கி இருக்கிறது. அதற்கு மூல காரணம் ஜபம். ஜபமே நம்முடைய தேசத்தில் எழுப்புதல் பரவுவதற்கு, எழுப்புதல் அடைவதற்கு, நம் கண்கள் எழுப்புதல் தீ உருவாவதற்கு ஜபமே என்று சொல்லி நாம் பிரயாசப்படுகிறோம். கொரிய தேசத்தின் எழுப்புதலுக்காக சபையிலே ஒரு பெரிய தூணாக பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், உன்னையும் என்னையும் கொண்டு ஆண்டவர் இந்த தேசத்தில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த பாலங்கச்சையாக நாம் ஆண்டவருக்கு பயன்படுகிற பாத்திரமாய் வணங்குவதற்கு நம்முடைய முழங்கால் முடக்கப்பட வேண்டும், நாவுகள் அறிக்கை பண்ண வேண்டும். ஆண்டவருக்காக நாம் பயன்படுகிறோளாய் இருக்க முடியும் என்பதிலே அதிக நிச்சயமில்லை. ஆண்டவருக்காக பயன்பட, ஆண்டவரே என்னையும் பயன்படுத்துங்க, என்னுடைய ஜபத்தையும் கேளுங்க, என்னையும் ஒரு பாலங்கிச்சியாக இந்த உலகத்தில் பெரிய எழுப்புதலுக்கு காரணமாய் என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒரு சிறிய காரியத்தை கேட்கும் பொழுது ஆண்டவரும் நம்மையும் பாலங்கிச்சியோட பெரிய மனிதனாய் ஜபத்தின் மூலமாக உலகமே திரும்பி பார்க்கிற அளவிற்கு ஒரு எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிடுவார். அப்படியாக இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்னவென்று சொன்னால், ஜபம் நம்மை மாற்றும், ஜபம் நம்முடைய ஊழியத்திலே பெரிய காரியங்களை செய்யும், ஜபம் நம்முடைய தேசத்தில் ஒரு எழுப்புதல் உருவாவதற்கு, நம்மை கொண்டு உருவாவதற்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். ஒரு அழகான ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, ஈட் அன் ஆப்பிள் எவ்ரி டே கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் ஒரு இங்கிலீஷில் ஒரு அழகான கொட்டேஷன் சங்கீதத்தை வைத்து நான் சொல்கிறேன். ரீட் எ சாம் எவ்ரி டே கீப்ஸ் த ஒரி அவே. நம்ம அனைவரும் சூரியகாந்தி பூவை பார்த்துருப்போம். கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக கூட நம்ம புல்லலக்கோட்டையிலேருந்து நம்ம வெளியேறி பஸ் ஏறுற இடத்துல கூட அந்த ஒரு பெரிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாக நல்லா அழகாக சூரியகாந்தி பூவை அவங்க விதைச்சி நல்லா அழகாக பூவாக பூத்திருந்ததை பார்க்கும்போதுல எல்லாருடைய கண்களையும் அது கவருகிற ஒரு காட்சியாக இருந்தது. அந்த சூரியகாந்தி பூ எதை நோக்கி பார்க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அனைவருக்கும் தெரியும். ஒருவேளை சூரியன் உதிக்கலை அப்படின்னு சொன்னால் அது தனக்கு அருகாமையில் இருக்கிற பூக்களை பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த சூரியகாந்தி பூ தனக்கு சக்தியை பெறணும் அப்படின்னு சொன்னால் அது சூரியனை நோக்கி பார்க்கறது போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவர் சூரியனும் கேடகமுமானவர் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய சூரியனை நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் தேடும் பொழுது தேவன் நிச்சயமாகவே அந்த நாளுக்குரிய வழிநடத்துதல், அந்த நாளுக்குரிய கிருபைகள், அந்த நாளுக்குரிய எல்லா விதமான ஆரோக்கியம், பலன், நம்முடைய கேள்விகளுக்கான பதில், நம்ம நடக்க வேண்டிய வழி எல்லாவற்றையும் கற்றுத்தருவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை சூரியகாந்தி பூ பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பூவை பார்த்து அது தன்னுடைய சக்தியை, தனக்கு வேண்டிய சக்தியை பெற்றுக்கொள்ளவும் செய்யுமா, அந்த இன்னொரு பூவுக்கு கொடுக்க வேண்டிய சக்தியை அது கொடுக்கவும் செய்யுமா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொண்ட காரியங்களை மற்றவங்க இடத்துல ஷேர் பண்ணுறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஜபத்தில் பங்கு பெறாதவங்களா ஒரு சிலர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட நீங்கள் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை ஷேர் பண்ணணும், அவங்களோடு பேசணும். இந்த காரியத்தை இன்றைக்கி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், இது என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தது. இன்றைக்கி நான் வேதத்தை நான் தியானிக்கும் பொழுது இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தை தொட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவங்களோடு நம்முடைய காரியங்களை, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை ஷேர் பண்ணும் பொழுது அவங்களுடைய இருதயம் பக்தி விருத்தி அடையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு அழகான ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, ஈட் அன் ஆப்பிள் எவ்ரி டே கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படின்னு சொல்லுவாங்க. தினந்தோறும் நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டாக்டரை சந்திக்கிறதுக்கு
தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் ஒரு இங்கிலீஷில் ஒரு அழகான கொட்டேஷன் சங்கீதத்தை வைத்து நான் சொல்கிறேன். ரீட் எ சாம் எவ்ரி டே கீப்ஸ் த ஒரி அவே. ரீட் எ சாம் எவ்ரி டே கீப்ஸ் த ஒரி அவே. தினந்தோறும் சங்கீதங்களை நம்ம வாசித்து கொண்டே இருந்தோமானால் நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள் நம்மளை கவலைக்கு உட்படுத்தாதான். எப்பேற்பட்ட ஒரு நல்ல கிருபை பாருங்களேன். சங்கீதக்காரன் 150 சங்கீதங்களை எழுதி வைத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் 5 சங்கீதங்களை நம்ம வாசித்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதத்துக்குள்ளே 150 சங்கீதங்களையும் வாசித்து முடிப்பது மிகவும் எளிதான காரியம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன வேலை செஞ்சாலும் சரி, ஏதோ நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டேனாலும் ஒரு 5 சங்கீதத்தை என்ன செஞ்சிடலாம், வாசித்தரலாம். அல்லது ஒரு சின்ன ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி கூட கடகடன்னு ஒரு 5 சங்கீதத்தை வாசித்தரலாம். அப்போ ரீட் எ சாம் எவ்ரிடே கீப்ஸ் த ஒரி அவே. உங்களை கவலைகள் மேற்கொள்ளாமல் இருக்கணும். பொதுவாக கவலைகள் நம்ம சரீரத்தை தாக்குனுச்சு அப்படின்னு சொன்னால் அல்சர் வரும், பிபி வரும், சுகர் வரும், எல்லா ஹார்ட் அட்டாக் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த கவலை இல்லாமல் வாழணும். நம்ம வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தினந்தோறும் சங்கீதக்காரன் எழுதின சங்கீதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாசித்து பழகுனீங்க, அதை உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே சந்தோஷமாக நீங்கள் இந்த உலகத்தில் வாழ முடியுங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். சரியா? ஒரு பெரிய அடர்ந்த காடு இருந்துச்சு. அங்கே நிறைய மரங்கள் செடிகளெல்லாம் இருந்துச்சு. அந்த காட்டில் ஒரு அழகிய ஒரு பெரிய நாவல் மரம் என்ன செஞ்சுதான் இருந்துச்சு. அந்த நாவல் மரத்தில் ஒரு காகம் என்ன செஞ்சுது, கூடு கட்டி இருந்துச்சு. அப்போ அந்த நாவல் மரத்தில் நிறைய நாவல் பழங்களெல்லாம் என்ன செஞ்சுதான் இருந்துச்சான். அப்போ அந்த காகம் தினந்தோறும் என்ன செய்யும், அந்த நாவல் பழங்களை சாப்பிடுமா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நாவல் பழம். சரியா? அப்போ அது என்ன செஞ்சுது, சாப்பிட்டு வந்துச்சு. ஆனாலும் இந்த காகத்துக்கு மனசுல ஒரு கேள்வி இருந்துச்சு. என்ன தெரியுமா? நம்ம மட்டும் எப்படி இருக்கோம், கருப்பா இருக்கோம். நம்ம காட்டுல வர்ற எல்லா பறவைகளும் எப்படி இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு. கிளி எப்படி இருக்கும், பச்சை கலர்ல இருக்கும். கொக்கு எப்படி இருக்கும், வெள்ளை கலர். எப்படி எல்லா பறவைகளும் ஒவ்வொரு கலர்ல என்ன செய்யும், இருக்கும். அப்ப அந்த காகத்துக்கு நம்ம மட்டும் எப்படி இருக்கோம், கருப்பா இருக்கோம். நம்ம யாருக்குமே என்ன செய்யுது, நம்மளை யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோடு என்ன செஞ்சுதான் இருந்துச்சு. மனசுல ஒரு பெரிய கேள்வியாவே இருந்துச்சான். அப்போ ஒரு நாள் அந்த நாவல் மரத்துல ஒரு கொக்கு என்ன செஞ்சது, உட்கார்ந்து இருந்துச்சான். அப்ப இந்த காகம் ரொம்ப கவலையோட இருக்கு. பார்த்த உடனே அந்த கொக்கு கேட்டுச்சா, நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க, ஏன் இவ்வளவு கவலையா இருக்கன்னு கேட்டுச்சான். கேட்ட உடனே அந்த காகம் சொல்லிச்சான், நான் எப்படி இருக்கேன், ரொம்ப கருப்பா இருக்கேன். இல்லை யாருக்குமே பிடிக்காதுல்ல, நான் ரொம்ப கருப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிச்சான். உடனே அந்த கொக்கு சொல்லிச்சான், உனக்கு தெரியாதா நீ எதுக்கு கருப்பா இருக்குன்னு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். ஏன் அப்படின்னு கேட்டோன்னே, நீ தினந்தோறும் இந்த நாவல் பழத்தை சாப்பிட்றல, அதனாலதான் நீ எப்படி இருக்க, கருப்பா இருக்க. நீ இந்த நாவல் பழத்தை சாப்பிடல அப்படின்னா நீ எப்படி இருக்க மாட்ட, கருப்பாவே இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான். உடனே இந்த காகம் என்ன பண்ணுச்சு, இந்த கொக்கு சொன்னதை கேட்டு அப்படியே நம்பிட்டு அந்த நாவல் பழங்கள் எல்லாம் பழுத்து கீழே விழுந்தாலும் கூட அந்த காகம் என்ன செய்யல, சாப்பிடவே இல்லை. உடனே ஒரு நாள் அந்த காகம் போய் இந்த நாவல் மரத்துட்டு சண்டை போட்டுச்சான். நீ எதுக்கு என்கிட்ட சண்டை போடுற, அங்க கீழே பாரு, நீ நிறைய நிறைய பறவைகளோடு என்ன செய்யுது, என்னோட பழங்களை தான் சாப்பிடுது, நீ எதுக்கு இவ்வளவு நீ என்கிட்ட சண்டை போடுற அப்படின்னு சொல்லி அந்த மரம் சொல்லிச்சான். ஆனாலும் அந்த காகம் என்ன செய்யல, அந்த பழத்தை சாப்பிடவும் செய்யல. அப்போ தினந்தோறும் அந்த நாவல் மரம் பார்த்துச்சான், சரி இந்த காகத்துக்கு சரியான ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுதான். அப்போ ஒரு மறுநாள் திரும்பவும் அந்த காகம் சண்டை போடும்போது அந்த மரம் சொல்லிச்சான், பழங்கள் கருப்பா இருக்கனால தானே நீ கருப்பாயிட்ட, நீ சிகப்பு பழங்களை சாப்பிட்ட அப்படின்னா எப்படி இருப்ப, அங்க இருக்குல்ல அதெல்லாம் நீ போய் சாப்பிடு, நீ என்ன எப்படி ஆயிருவ, கலர் ஆயிருவ அப்படின்னு சொல்லிச்சான். வெயிட் பண்ணாம சீக்கிரமா பறந்து போய் அந்த சிகப்பா இருந்தது என்ன செஞ்சுதான் டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல என்ன செஞ்சுட்டான், அது சுருண்டு கீழே விழுந்து இறந்து போச்சான். அது சாப்பிட்டது என்ன இருந்தாலும் நீங்க யோசிக்கிறீங்க, அது வேற ஒன்றும் இல்லை, அது தீயோட கங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு கனலெல்லாம் சாப்பிட்டுட்டு, சரியா, சாப்பிட்டனால இறந்து போச்சு. பாத்தீங்களா குட்டீஸ், நம்மளும் என்ன செய்யக்கூடாது, யோசிக்காம எந்த முடிவும் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. நமக்கு ஏசப்பா என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்காக நம்ம எப்படி இருக்கணும், சந்தோஷப்படணும். பைபிள்ல கூட ஒரு வசனம் சொல்லி கேட்குறீங்களா, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். எபிரேயர் 13:5.
பார்த்தீங்களா குட்டீஸ், நம்மளும் நமக்கு இருக்கிறது போதும் அப்படின்னு நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். பாய். பரிசுத்த தோமா ஆலயம் பெரும்பனையில் விடுதலை பெருவிழா. இடம் பரிசுத்த தோமா ஆலய வளாகம், பெரும்பனை. நாள் மே 12, 13, 14. ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய 3 நாட்கள் நடைபெற இருக்கிறது. நேரம் மாலை 6:30 மணி. தேவ செய்தி சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். உங்கள் வாழ்வின் பாவக்கட்டுகள் அகன்று நித்தியத்திற்கான சமாதானமுள்ள விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்ள விடுதலை பெருவிழாவில் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். திருநெல்வேலி ரோனாவூரில் சிஎம்எஸ் சுத்தாங்க சுவிசேஷ சபை நடத்தும் மாபெரும் எழுப்புதல் கன்வென்ஷன் கூட்டங்கள் நாள் மே 26, 27 தேதி ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில். நேரம் மாலை 6:30 மணி முதல். தேவ செய்தி சகோதரர் கே டேவிட் கணேசன் அவர்கள். இடம் சிஎம்எஸ் சுத்தாங்க சுவிசேஷ சபை, டோனாவூர். வாருங்கள், பங்கு பெறுங்கள். திருநெல்வேலி மாவடியில் இயேசு ஜீவிக்கிறார் சுவிசேஷ ஊழியம் நடத்தும் வளரும் வாலிபம். நாள் மே 30 தேதி வியாழக்கிழமை அன்று. நேரம் காலை 8:30 மணி முதல் மாலை 4 மணி வரை. பாடல் மற்றும் ஆராதனை வேயமம் குழுவினர். தேவ செய்தி சகோதரர் கே டேவிட் கணேசன் அவர்கள். பெற்றோரே, உங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கும் இக்கூட்டத்தில் பங்கு பெறுமாறு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைக்கிறோம்.